தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பகோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. மதுரையில் நேற்று இந்து முன்னணி நடத்திய முருக பக்தர்கள் மாநாட்டில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஆர்.பி. உதயகுமார், செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி ஆகியோர் பங்கேற்றனர். மாநாட்டில் வெளியிடப்பட்ட வீடியோவில் பிள்ளையார் சிலை உடைப்பு போராட்டம் மற்றும் அண்ணாதுரை, ஈவே ராமசாமி போன்றோரை பற்றி விமர்சிப்பது போன்ற காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. இதற்கு அதிமுக தலைவர்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். இன்று சிவகாசியில் முன்னாள் அமைச்சர் கே.டி. ராஜேந்திர பாலாஜி கூறுகையில், சர்ச்சைக்குரிய அந்த வீடியோவை தவிர்த்திருக்கலாம் என்றார். அதில் நடந்த ஒரு நிகழ்வை பற்றி பேசி அதனுடைய ஒட்டுமொத்த அந்த மாநாட்டினுடைய நல்ல கருத்துக்களை எல்லாம் புறக்கணிக்க முடியாது. ஆகவே அண்ணாவை வஞ்சிப்பதைப் போல புறக்கணிப்பதைப் போல ஒரு செய்தி வந்திருப்பது வருத்தம் அளிக்கிறது. அதை தவிர்த்திருக்கலாம். கோவையில் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி கூறுகையில், நாங்கள் மதிக்கும் தலைவர்களை விமர்சித்து பேசுவதை ஏற்க முடியாது என்றார். 2024 முக்கியமான நாடாளுமன்ற தேர்தல் அண்ணாவை பற்றி சில விமர்சனங்கள் பண்ணின காரணத்தினாலே எடப்பாடியார் துணிச்சலாக ஒரு தைரியமிக்க தலைவராக அப்ப எப்படி முடிவெடுத்தான்னு தெரியும். எங்களுடைய தலைவர்களை முன்னோர்களை பேசினா எப்ப ஒத்துக்க மாட்டோம். அதே போல பொதுச்சியார் தெளிவா சொல்லுவார், கூட்டணி வேற கொள்கை வேற. கொள்கையிலிருந்து எப்பவுமே எங்களுடைய தலைவர்கள் குறிப்பா எடப்பாடியார் அவர்கள் கொள்கை எப்பொழுதும் விட்டுக் கொடுக்க மாட்டார்.